ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எஸ் பேங்கோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டல தான் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23.7 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு புல் ரன்னா இருந்துச்சுன்னா, இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாவே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இனிமேல் வந்து இதுக்கு புல்லிஷ்க்கான அதிக சிக்னல் காமிக்குது. எப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 200 டிஎம்ஏ இந்த 100 டிஎம்ஏ வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, ஆ கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ்க்கான சிக்னல்னு அர்த்தம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரெண்ட் லைன இது பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, அதாவது 28, 29 அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி நின்னுச்சுன்னா, நல்ல ஒரு புல் ரன்ன நம்ம எதிர்பார்க்கலாம். RSI பார்த்தீங்கன்னா 65 கிட்ட இருக்கு. 60க்கு மேல இருந்துச்சுனாவே நம்ம புல்லிஷ்ல இருக்கிறதா அர்த்தம். இப்போ வந்து 65ல இருக்கிறதுனால இன்னுமே எஸ் பேங்க் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. 60க்கு கீழ ஒரு வேளை வந்துருச்சுன்னா, இது கன்சால்டேஷன்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு, அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ இந்த ஹை நான் ஃபிபனாச்சி பண்ணி பார்க்கும்போது, எங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23.8 கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, மேக்ஸிமம் இது மேல எங்க எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, இது 27.8 அந்த ரேஞ்சுக்கு போகும். அ இன் அதுக்கு அடுத்தது 30 வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் ஒன் 29 கிட்ட, 28 கிட்ட அந்த ரேஞ்ச்ல போய் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், புல் ட்ரெண்ட நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட நல்லா பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு புல் ட்ரெண்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வந்து 23.8 சப்போர்ட் எடுத்துக்கலன்னா, 22.25ல தான் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்ததா எங்க சப்போர்ட் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, 21ல சப்போர்ட் எடுத்துக்கும். அதாவது இது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது 50% கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கவர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ இது சப்போர்ட் பாயிண்ட்டா கன்சிடர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடம் வந்துச்சுன்னா, வந்து 21 வந்துச்சுன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா இருக்கும். ஒரு வேளை 21 வரைக்கும் கீழ வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, இதோட புல் ரன் எது வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 21ல வந்து இது சப்போர்ட் எடுத்து இது வரைக்கும் வரும்னு நான் சொல்லல. ஒருவேளை இது வரைக்கும் கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இது வந்து இதோட புல் ரன் வந்து 28.5 மேக்ஸிமம் இது வரைக்கும் மேல போகும். இதையும் தாண்டுச்சுன்னா, 33 வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்கோட ரிசல்ட் நல்லா வந்துமே ஏன் கரெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாததுனால கரெக்ஷன் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து இது கன்டின்யூ ஆகும்ன்னு சொல்ல முடியாது. இது ரெக்கவர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. RSI வந்து 60க்கு கீழ போணுச்சுன்னா தான் ஒரு கன்சால்டேஷன்ல கரெக்ஷன் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து இன்னுமே 65ல இருக்கிறதுனால, இது வந்து ஒரு 60ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு புல் ட்ரெண்டுக்கும் பாசிபிள் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு புல் ட்ரெண்ட நம்ம எதிர்பார்க்கணும்னா, நல்ல ஒரு இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி இது 29க்கு மேல வந்து சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, நம் நம்ப ஒரு நல்ல ஒரு புல் ட்ரெண்ட எதிர்பார்க்க முடியும். அதாவது இந்த ட்ரெண்ட நல்லா பிரேக் பண்ணிட்டு, மேல போய் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு ட்ரெண்ட் அப்வர்டா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டே RSI பார்க்கும்போது, இதோட RSI எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 49.7 அதாவது 40லேருந்து 60 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா, கன்சால்டேஷன்ல இருக்கு மார்க்கெட்டுன்னு அர்த்தம். இப்ப வந்து இது கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. எப்ப வந்து 40க்கு கீழ போதோ, அப்பதான் இது கரெக்ஷனுக்கான சிக்னல் குடுக்கும். RSI வந்து 40க்கு கீழ போகக்கூடாது. அதே மாதிரி அ வீக்லி RSI பார்த்தீங்கன்னா, 60க்கு கீழ கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நல்ல ஒரு புல் ட்ரெண்ட எதிர்பார்க்க முடியும். அதாவது வீக்லி RSI வந்து 60ல சப்போர்ட் ஒருவேளை RSI ரெட்யூஸ் ஆனுச்சுன்னா, 60ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். டே RSI பார்த்தீங்கன்னா, 40ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்படி வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நம்ம வந்து நல்ல ஒரு புல் ட்ரெண்ட எதிர்பார்க்க முடியும். இல்ல 40க்கு கீழ போணுச்சுன்னா, நல்ல கரெக்ஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா, இது ஒரு வேளை 23.8 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 22.25ல சப்போர்ட் எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டே சார்ட்ல வந்து 50 டிஎம்ஐ வந்து 22.25ல தான் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது 21 ஏன்னா 50% கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழ ஒரு வேளை போகணும்னா, RSI வந்து 40க்கு கீழ போகணும். டேயோட RSI வந்து 40க்கு கீழ ஒரு வேளை போயிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாரி வீக்லி RSI வந்து 60க்கு கீழ ஒரு வேளை போயிடுச்சுன்னா, நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 19.7 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது 18 வரைக்கும் கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 40ல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நல்ல புல் ட்ரெண்ட்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை 40க்கு கீழ வந்து RSI வந்துச்சுன்னா, இது வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்கு.
எஸ் பேங்கோட ஃபண்டமெண்டலில் நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.8 கிட்ட இருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.7, அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 1.7 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறதா காமிக்கிறாங்க. இன்னுமே இது ஃபேரான ப்ரைஸில் தான் இருக்கு. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இருக்காங்க. ஆர்ஓஇ வந்து 2% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 23% கிட்ட ஹோல்டிங் வச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 8% கிட்ட இவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து சேல்ஸ் வந்து நெகட்டிவ் தான் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 26% கிட்ட ப்ராஃபிட் அதிகமாக காமிச்சிருக்காங்க. செப்டம்பரில் இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6,700 க்ரோஸாக இருந்திருக்கு. இதுவே டிசம்பரில் வந்து 6,989 க்ரோஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 229 இருந்திருக்கு செப்டம்பரில். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 243 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 23% கிட்ட ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. டிஐ வந்து 42% கிட்ட ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட 34% கிட்ட இருக்குது. டிஐயில் யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் அதிகமாக ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. 26% கிட்ட இவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இன்சூரன்ஸ் எல்ஐசி வந்து 4.34% கிட்ட ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 3% கிட்ட ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 2.6% கிட்ட ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட ஹோல்டிங் வச்சிருக்காங்க. கொடாக் பேங்க் வந்து 1.3% கிட்ட ஹோல்டிங் வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.